ஹாய். ஹாய் டேடி. ஹாய். தாங்க அங்கிள். பிரியா, டாடி வந்துட்டாரு சொல்லி மம்மி கூட்டிட்டு போ. மம்மி மம்மி. இங்கே நின்னு எதுக்கு கத்துற? அவளே தலைவலின்னு பெட்ரூம்ல போய் படுத்துட்டு இருக்கா. நீ நேரா போய் கூட்டிட்டு போ. போ பாட்டி, நீ ரொம்ப டார்ச்சர். மாப்பிள்ள, என்னாச்சு? ருக்கு பார்த்து பேசுனீங்களா? இங்க இருந்து ருக்கு கிளம்புனதுமே ஃபாலோ பண்ணிட்டு போய் சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா ருக்கு எதையுமே காதுல போட்டுக்கல. ஐயோ, என்ன மாப்பிள்ள இது? அப்ப ருக்கு எல்லா விஷயத்தையும் அணுகிட்ட சொல்லிருப்பாளே. இல்லைங்க, இப்போ திரும்பி வரும்போது கூட ராஜாராம அணுகிட்ட ஃபோன் பண்ணி பேசினா. ருக்கு அணுகிட்ட எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. அதுக்காக நாம அப்படியே விட்டுட முடியுமா? நீங்க நாளைக்கே ருக்குவை பார்த்து பேசுங்க. பல்லவி வர. வாங்க. கும்பகோணத்துல இருந்து எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன தலைவலியாம? ஆமாங்க. டிஃபன் ஏதாவது பண்ணிருக்கியா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் வேற உனக்கு தலைவலின்னு தெரியாம சுந்தரத்தையும் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். டேய், இதுக்கு நீ டென்ஷன் ஆகாத. ஆக்சுவலா நீ கம்பல் பண்றேன்னு தான் நான் வந்தேன். எனக்கு வீட்டுக்கு போய் ஒரு குடியில் போட்டால் தான் சாப்பாடு எண்ணமே வரும். இல்ல சுந்தரண்ணா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி பண்ணிடுறேன். பல்லவி, அவன் என்ன வெளி மனுஷனா? நம்ம வீட்டு மனுஷன் தானே. அவனுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாதா? என்னடா ஏன்டா இது நீ கோவமா சொல்றியா எப்படி? இல்லடா, சாதாரணமா தான் சொன்னேன். அப்ப நான் கிளம்புறேன். வரேம்மா. வரேங்க. வாங்க சொல்லுங்க. ஏய், எக்ஸாம் எப்படி எழுதின? சூப்பரா எழுதிருக்க அங்கிள். ஆல் தி பெஸ்ட். வரேன். பிரியா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து மாவு எடுத்து வச்சிரு. சரிம்மா. என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல பல்லவி. கும்பகோணம் போனீங்களே, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? நல்லபடியா முடிஞ்சது. அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, டிரைவ் பண்ணிட்டு வந்ததுனால டயர்டா இருக்கு. ஆமா, உனக்கு ஏன் தலைவலி? வெளியில எங்கேயாவது அலைஞ்சியா? ஆமாங்க, ருக்கு வீட்டுக்கும் அணு வீட்டுக்கும் போயிருந்தேன். ஆனா அந்த 2 வீட்டுக்கும் அலைஞ்சதுனால எனக்கு தலைவலி வரலைங்க. அங்க நான் கேட்ட விஷயத்துக்காக தான் தலைவலியே வந்துச்சு. ருக்கு ஏதாவது சொன்னாங்க? சேச்சே, அவங்க ஒன்றும் சொல்லலைங்க. அனுதான். பாலுவும் மீனாட்சியும் அனுவோட அத்தை வீட்டில் தானே தங்கியிருக்காங்க. அவங்கள பார்த்து தேங்க்ஸ் சொல்லலான்னு தான் போனேன். அதுக்காக அனுவும் கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நானும் அனுவும் அவங்க அத்தையை பார்க்கலான்னு கிளம்பி போயிட்டோம். போற வழியில சைக்கிள்ல வந்த பாலு எங்களை பார்த்து மீனாட்சியும் அத்தையும் மாங்காட்டு கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாரு. அதனால நாங்க பாதியிலேயே திரும்பி வந்துட்டோம். சரி, இன்னைக்கு எப்படியாவது அவங்கள போய் பார்த்துடலான்னு அனுவை கூப்பிடுறதுக்காக போனேன். ஆனா அதுக்கு அனு தனக்கு ஏதோ வேலை இருக்கிறதா சொல்லி தயங்கினாங்க. சரி வேண்டாங்க, நீங்க அட்ரஸை கொடுங்க, நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அப்போதான் சங்கடப்பட்டுக்கிட்டே அனு இந்த உண்மையை சொன்னாங்க. என்ன உண்மை? அனுவோட அத்தைக்கு என்னை பார்க்க பிடிக்கலையா? என் பேரை சொன்னாலே கோவப்படுறாங்களா? அவங்களுக்கு என் மேல ஏன் இவ்வளவு கோவம்னு உங்களுக்கு தெரியுமாங்க? எனக்கு எப்படி தெரியும் பல்லவி? நான் அவங்கள பார்த்ததே இல்லை. இல்லைங்க, நீங்க அவங்கள பார்த்திருக்கீங்க. கார்த்திக் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க, நான், கார்த்தி 3 பேரும் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அம்மா வீட்டுக்கு போனோம்ல, அந்த அம்மா தாங்க அனுவோட மாமியார். அவங்க வீட்டில தான் பாலு மீனாட்சியும் தங்கியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு அப்புறம் தாங்க தெரியும். ஸ்ரீநிதியை நான் அவமானப்படுத்திட்டேன். அவ இன்னைக்கு எங்கேயோ தனியா இருந்து கஷ்டப்படுறதுக்கு என் கோவம் தான் காரணம்னு அந்த அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால தாங்க அவங்க என்னை பார்க்க விரும்பல. இந்த விஷயத்துல காயத்ரி மீனாட்சி கூட என்ன மன்னிச்சிட்டாங்க.
ஆனா அனுவோட அத்தை மன்னிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து எனக்கு மன்னிப்பே கிடைக்காதங்க. உண்மையிலேயே அவங்க என்ன வெறுக்கிறதுக்கு இதுதான் காரணமா இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்கான்னு நான் யோசிச்சு எனக்கு தலைவலியே வந்துருச்சுங்க. பல்லவி, எதுக்காக அனாவசியமா குழம்பிக்கிற? உன்னை அவங்க வெறுக்கிறதுக்கு வேற என்ன காரணம் இருக்க முடியும்? உனக்கு அவங்களுக்கு வேற என்ன சம்பந்தம் இருக்கு? தேவையில்லாம கவலைப்படாத. கண்டிப்பா ஒரு நாள் அவங்க உன்னை புரிஞ்சுப்பாங்க. அம்மா சாரிம்மா. ஏய், இப்ப எதுக்கு சாரி கேக்குற? நேத்து நைட் அம்மாவை அடிக்காம விட்டதுக்கா? நீ உன் வேலையை பார்த்துட்டு போடி. ஏய், வாடி போடினா மரியாதை கெட்டோம். இன்னைக்கு அப்பா வரட்டும், உனக்கு இருக்கு. என்ன அம்மா, நான் தான் சாரி கேட்டேன்லம்மா. அம்மா, நேத்து என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிமா. நான் வேணான்னு தான் சொன்னேன். எனக்கு தெரியாம கூல் ட்ரிங்க்ஸ்ல ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கம்மா. என்னமோ பண்ண சொல்ற? அம்மா, இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேமா. அம்மா ப்ளீஸ்மா, சாரிம்மா. ஆமா, உன் திறமையை யூஸ் பண்ணி ஒரு ஜாப் தேடிக்க வக்கு இல்ல, குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணு. என்ன முறைக்கிற? அப்பதான் உன் ஆபீஸ்க்கு வர சொன்னார்ல, பொறுப்பானவனா இருந்தா போயிருக்க வேண்டியதானே? எதுக்கு போய் சிமெண்ட் மூட்டை தூக்கவா? அந்த வேலையை கூட உனக்கு வெளிய யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏதோ நம்ம அப்பான்றனால உன்னை போனா போதுன்னு கூப்பிட்டாரு. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. யாரும் உங்ககிட்ட அட்வைஸ் எல்லாம் எதுவும் கேட்கல. உன் வேலையை பார்த்துட்டு உன் ரூமுக்கு போ. நான் அம்மாட்ட தான் பேசுறேன். ஏய், உனக்கு என்ன மனசுல பெரிய பிசினஸ் மேக்னெட் நினைப்பா? சிமெண்ட் மூட்டை தூக்குறது ஒன்னும் கேவலம் இல்ல. உன்ன மாதிரி சும்மா இருக்கிறது தான் கேவலம். இப்ப கூட நம்ம அப்பா நம்ம லேபர்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து எந்த வேலையா இருந்தாலும் செய்வாரு. அதனாலதான் அவர் இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காரு. நீ தான் குடிச்சிட்டு ஊர் சுத்திட்டு இருக்க. அம்மா, டேய் சந்தோஷ், என்னடா முறைக்கிற? போறேன், ஒரே அடியா போறேன். ஹலோ கணேஷ், ராஜாராமன் பேசுறேன். குட் மார்னிங் ராஜா, எப்படி இருக்கீங்க? இல்ல கணேஷ், இன்னைக்கு எனக்கு குட் மார்னிங்கா இல்லையான்னு தெரியல. கணேஷ், ருக்கு உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னா இன்னைக்கு என் லைஃபோட கிளைமேக்ஸ் கணேஷ். என்ன ராஜா அது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்ககிட்டயும் ருக்கு கிட்டயும் எல்லா உண்மைகளையும் சொல்ல நான் தயாராயிட்டேன் கணேஷ். நீங்க 2 பேரும் என்ன எங்க வர சொல்றீங்களோ அங்க நான் வரேன். ராஜா, உங்க பக்கம் ஏதாவது ஒரு அசைக்க முடியாத நியாயம் இருக்கும்னு நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கேன். அந்த நியாயம் நிச்சயமா உங்களை காப்பாத்தும். ராஜா, சொல்லுங்க கணேஷ். நான் ருக்கு கிட்ட போனை கொடுக்கறேன். அவ எங்க சொல்றாளோ அங்கே நம்ம மீட் பண்ணுவோம். இஸ் இட் ஓகே? சரி கணேஷ். ருக்கு, ருக்கு, ராஜாராமன் லைன்ல இருக்காரு. எங்க மீட் பண்ணலாம்னு கேக்குறாரு. நான் பேச விரும்பலன்னு சொல்லுங்க. என்ன ருக்கு இது? நான் இவ்வளவு தூரம் சொல்லி இப்படி பிடிவாதம் பிடிக்கிறேன். நான் பேசதான் விரும்பலன்னு சொன்னேனே தவிர கேட்க விரும்பலன்னு சொல்லல. ஈவினிங் திருவான்மியூர் பீச்சுக்கு வர சொல்லுங்க.
ராஜா. சரி கணேஷ், ஈவினிங் பீச்சுக்கு வந்துடுறேன். ஓகே ராஜா, பாய். பாய். என்னங்க இன்னும் குளிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆபீஸ் போகலையா? போகணும். டைம் ஆயிடுச்சு பல்லவி. டைம் ஆயிடுச்சுன்னு இங்கேயே நின்னுட்டு இருந்தா அப்படி போய் குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஏன் டல்லா இருக்கீங்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஒன்றும் இல்லை பல்லவி, ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தேன், அதான் டைம் ஆயிடுச்சு. சரி சரி போய் குளிச்சுட்டு வாங்க. சரி, நீ போய் டிஃபன் எடுத்து வை. பல்லவி, பல்லவி, நான் கிளம்புறேன். இருங்க, டிஃபன் சாப்பிட்டு போங்க. இல்ல பல்லவி, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீங்க வந்து சாப்பிட்டு போங்க வாங்க. எதுக்கு பல்லவி இப்படி தொல்லை பண்ற? முக்கியமான வேலையா கிளம்பும் போது வேலை முக்கியமா டிஃபன் முக்கியமா? சும்மா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதம்மா. இவர் முக்கியமான வேலைக்கு தான் போறான்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன பல்லவி குழந்தைத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க? அவர் இவ்வளவு தூரம் அவசரமா கிளம்பும் போதே தெரியலையா முக்கியமான வேலையா போறாருன்னு? ஆமாம் பல்லவி, முக்கியமான வேலை தான். நான் ஆபீஸ்க்கு போயிட்டு சுந்தரத்தை கூட்டிட்டு முக்கியமான ஒருத்தரை பார்த்து பேச வேண்டியிருக்கு. சரி, வரேன் வரேன் பல்லவி, வரேன்டா. சரிப்பா. அம்மா நானும் கிளம்புறேம்மா. இப்படி வேலை வேலைன்னு அலைஞ்சிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆறுது? இதுல நீ வேற சப்போர்ட் உன் மருமகனுக்கு. தள்ளு. என்ன கார்த்தி, நீ எங்க கிளம்பிட்ட? வழக்கம் போல ஸ்ரீநிதி தேடதான்ப்பா. ஸ்ரீநிதி இருக்கிற இடத்த எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்கான்ப்பா. கார்த்தி, என்னப்பா? ஸ்ரீநிதி நீ தேடி அலைய வேண்டாம். என்னப்பா சொல்றீங்க? இதை பாரு, அவளே கண்டிப்பா மனசு மாறி வருவா. நீ எதுக்குடா அலைஞ்சு உடம்புக்கு எடுத்துக்கிற? ஸ்ரீநிதி மனசு மாறாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு கார்த்தி. உன்னை விட எனக்கு வயசு, அனுபவம், பக்குவம் எல்லாமே ஜாஸ்தி. நான் சொல்றத கேளு. இல்லப்பா, அது வந்து ப்ளீஸ், ஆர்கியூ பண்றது எனக்கு நேரம் இல்லை, புரிஞ்சுக்க. சாரிப்பா. சாரி கார்த்தி. இந்த மாதிரி எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதான் வீட்டுல டிஃபன் கூட சாப்பிடாம அர்ஜென்ட்டா கிளம்பிட்டு இருக்கேன், புரியுதா? புரியுதுப்பா. நீ தேவையில்லாம அலைய வேண்டாம், வேற வேலை இருந்தா பாரு. ஸ்ரீநிதி நல்லா தான் இருக்கா. என்ன சொல்றீங்க? இல்ல, நல்லபடியா தான் இருப்பான்னு சொல்ல வந்தேன், புரிஞ்சுதா? போ. சரிப்பா. ராஜாராமா, வா சுந்தர். என்னடா யோசனை? உட்கார் சுந்தர். சுந்தர், நீ காலையில பல்லவி நான் டிஃபன் சாப்பிட்டு தான் போகணும்னு ரொம்ப கம்பல் பண்ணா. எனக்கு சாப்பிட மூடு இல்லை, டைம் ஆயிடுச்சு, கேண்டீன்ல பாத்துக்கிறேன்னு சொல்லி கிளம்பிட்டேன். அதனால பல்லவிக்கு மேல ரொம்ப வருத்தம்டா. இதை நினைச்சா கவலைப்பட்டு இருக்க? இல்லடா, நாளை காலையிலே இதே மாதிரி பல்லவி என்ன டிஃபன் சாப்பிட்டு போங்கன்னு கம்பல் பண்ணுவாளான்னு கவலையா இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்டா சுந்தர், இன்னைக்கு ருக்குவை பார்த்து நம்ம சொல்ல போற உண்மையை சமாதானமும் நிச்சயமா அவங்க மனசு மாத்த போறதில்ல. என் மேல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கோபத்தையும் குறைக்க போறதில்ல. நம்மளை பார்த்துட்டு நேரா அணுகிட்ட போய் எல்லா உண்மைகளையும் சொல்லிட போறாங்க. அது மூலமா பல்லவிக்கு இந்த உண்மை தெரிஞ்சிட போகுது. இன்னைக்கு நைட் என் லைஃப்ல ஏற்பட போற இருட்டு என்னைக்குமே விலக போறது இல்லடா. எதுக்குடா தேவையில்லாம வீணா மனசை போட்டு குழப்பிக்கிற? நீ எதுக்கு இருட்டை பத்தி யோசிக்கிற? அனு, பல்லவி 2 பேர் வாழ்க்கையிலையும் விளக்கேற்றி வச்சுவேன். நீ ருக்கு புரிஞ்சுக்கலனா என்ன? உண்மை தெரிஞ்ச பிறகு அணுவும் பல்லவியும் புரிஞ்சுப்பாங்க, அது போதும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லடா சுந்தர். வீட்டுல இருந்து கிளம்புறப்போ கார்த்தி
ஸ்ரீநிதியை தேட போறதா சொன்னான். ஸ்ரீநிதியை பத்தின உண்மையை அவங்ககிட்ட சொல்ல முடியாதனால நான் சட்டுன்னு கோவப்பட்டுட்டேன்டா சுந்தர். அப்பாவை கோவப்பட வச்சிட்டோமே நினைச்சு சாரி கேட்டுட்டான். இன்னைக்கு சாரி கேட்ட கார்த்தி நாளைக்கு என்ன பத்தின உண்மைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கோவப்பட்டு என் சட்டையை பிடிக்கிறப்போ நான் என்ன பதில்டா சொல்ல போறேன் அவனுக்கு? என் முகத்தை எங்க போய் வச்சுக்க போறேன்? சொல்லுடா சுந்தர். சுந்தர், தினமும் காலையில் நான் ஆபீஸ்க்கு வரப்போ சிக்னல் நிக்கிற அந்த போலீஸ் என்ன பார்த்து சிரிச்சுட்டு சல்யூட் அடிப்பாரு. அவர் நாளிலேருந்து இதை செய்வார்னு நினைக்கிறியா? நான் ஆபீஸ்க்கு வரும்போதெல்லாம் இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என் மேல இருக்கிற மரியாதைனால எழுந்து நின்று குட் மார்னிங் சொல்லுவாங்க. நாளைக்கு அவங்க அந்த மரியாதையை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறியா? ரெண்டு பேரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நம்பிக்கை துரோகி, மோசடி மன்னன் ஆளாளுக்கு பேசிக்குவாங்க. இந்த ஆபீஸ், இந்த ஊர் எல்லாமே என் மூஞ்சில காரி துப்ப போகுது. அதை நான் எப்படிடா தாங்கிக்க போறேன் சுந்தர்?